ஹாய் நம்மள பார்த்தீங்கன்னா சில பேர் எப்போ பாரு வயசாயிடுச்சுன்னு புலம்பிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வந்துருச்சு, பையன் வந்துட்டான், பொண்ணு வந்துட்டான், இனிமேல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாங்க. அந்த மாரி இல்லாம நம்ம எந்த அளவுக்கு உடம்ப எளிமையா வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதை விட பல மடங்கு நீங்க உங்க மனச எளிமையா வச்சுக்கணும். அதுக்காக ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, புக் ரீடிங். உங்களுக்கு பிடிச்ச புக் ஏதாச்சும் ஒரு புக்கா இருக்கலாம். அரசியல் சம்மந்தமா இல்லாம, செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுறீங்களா அந்த மாதிரி புக்கா இருக்கலாம். இல்ல ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் ஏதாச்சும் ஒரு புக்கா இருக்கலாம். உங்க துறை சம்மந்தப்பட்ட புக்கா கூட இருக்கலாம். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ, இல்ல படிச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த சம்மந்த புக்கா கூட இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு புக் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15, 20 மினிட்ஸ். இல்லப்பா எனக்கு புக் படிச்சா தூக்கம் வரும் அப்படின்னீங்கன்னா, டெய்லி ஒரே ஒரு பேஜ் மட்டும் படிங்க. அந்த ஒரு பேஜ் மட்டும் படிச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது விஷயம், உங்க வீட்ல குழந்தை இருந்தாலோ, இல்ல பக்கத்து வீட்ல யாராவது தெரிஞ்சவங்க குழந்தை, யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, சின்ன பசங்க, அவங்களோட டெய்லி போய் ஒரு 15, 20 மினிட்ஸ் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வாலண்டரியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க போயிட்டு. அடுத்தது 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ராவல். அதாவது ட்ராவல்னா ஊட்டி, கொடைக்கானல், ஃபாரின் டூர் அப்படி மட்டும் கிடையாது. உங்க லோக்கல்ல உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்கூல் படிச்சவங்க உங்க கூட, இல்ல காலேஜ் படிச்சவங்க, இல்ல உங்க நெய்பர்ஸ், உங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃபு, உங்க ஃப்ரெண்ட்ஸு யார சொன்னா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க. அவங்களோட உங்க பக்கத்து வீட்ல பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கோ, இல்ல ஒரு ஸ்நாக் ஷாப்போ, இல்ல பீச்சோ, பார்க்கோ எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க அட்லீஸ்ட். டைம் கிடைக்கும்போது. முடிஞ்சா டெய்லி போனா நல்லாயிருக்கும். டைம் கிடைக்கும்போது இந்த 3 விஷயத்தையும் நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வயசாயிடுச்சு அப்படின்ற ஃபீலிங் இருக்கவே இருக்காது. ஹாப்பியா லீட் பண்ணுவீங்க லைஃப்ப.